அண்ணி, எதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க? எல்லாமே நல்லதாவே நடக்கும். அது நடக்கணும்னு தானே பிரார்த்தனை பண்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் தேடுற அவன் ஃப்ரெண்டோட டிராயிங் வீட்டுக்கு வந்துரும். சூப்பர் அண்ணி, இத கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க. எப்படியோ இந்த வீட்டோட மருமக கிடைக்க போறா. ஆமா. அர்ஜுன் போன் கூட. உத்தமன், சொல்லுங்கம்மா. நாம தேடிட்டு இருக்கிற அர்ஜுன் ஃப்ரெண்டோட டிராயிங் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துரும். நாம அத உடனே பிரஸ் பீப்புள்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும். மீடியாவில அந்த டிராயிங் வைரல் ஆகணும். ஓகேமா. அவ எங்க இருக்கான்னு பிரஸ் மூலமா தேடுற அதே நேரத்துல அவதான் என் பையனை கட்டிக்க போற பொண்ணு, JKR குடும்பத்தோட மருமகன்னு அனௌன்ஸ் பண்ண போறேன். உடனே பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகேமா. சரி, பண்ணிடுறேன். அர்ஜுன், எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். எஸ், ரவி வர்மனுங்கிற பேஷண்ட்டை எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? அவரை நான் பார்க்கணும். ஐசியூல இருக்காரு. ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட்ல போங்க. தேங்க்ஸ். சார், சார், சார் கண் முழிச்சு பாருங்க சார். சார் ப்ளீஸ் சார், கண் முழிச்சு பாருங்க சார். இப்பவும் என்ன ஃபாலோ பண்ற பேட் லக் இப்பவும் என்ன தொடருது போல இருக்கே. நான் தான் அர்ஜுன் சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்ச பிறகும் என்னால எதையுமே வாய் விட்டு கேட்க முடியல. இவரு வரைஞ்சிருந்தது ஏன் படமா இருந்திருந்தா அத பத்தி சொல்லுவாருன்னு நான் பார்க்க வந்தேன். ஆனா இப்பெல்லாம் என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. காலையில நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எவ்வளவு ஃபோன் பண்றா, அங்க போனா 4 ரவுடி பசங்க கத்தியோட என்ன விரட்டினாங்க. குறி சொல்ற அம்மா நீதான் அர்ஜுன் சார் தேடுற பொண்ணுன்னு சொன்னாங்க. அடுத்த நிமிஷமே ஹேண்ட்பேக்ல அந்த காயினை நான் பாக்குறேன். இத்தனை வருஷமா என் கண்ணில் படாத அந்த காயின் இப்ப ஏன் படணும்? ரவி சார் வரைஞ்ச படத்தை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு அவர் வீட்டுக்கு போனா சார் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருங்கிறாங்க. இங்க வந்தா இவர் மயக்கமா இருக்காரு, பேச மாட்டேங்கிறாரு. என்னோட உள் மனசு எதுக்கும் ஆசைப்படுது, ஏங்குது. அது எனக்கே தெரியுது. ஆனா அது ஏன் இப்படி தள்ளி போகுது? நான் பணம், காசு, வசதி வாய்ப்புக்கெல்லாம் ஆசைப்படல. உண்மையான அன்புக்கு தான் நான் ஆசைப்படுறேன். அது எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா? வசுந்தரா, வசுந்தரா. சார், உங்களுக்கு என்ன ஆச்சு சார்? ஏன் சார் நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கீங்க? எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார். மிஸ்டர் அர்ஜுன் தேடுற அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு என் மனக்கண்ணில் வந்தா. ஒரு ஓவியனுக்கு அனுபவத்தை விட ஆத்மார்த்தமான உணர்வு ரொம்ப முக்கியம். அவர் ஃப்ரெண்டோட சின்ன வயசு உருவத்தை என் மனசு முழுக்க நிரப்பிட்டேன். வரைய வரைய ஒரு உருவமே திரும்ப திரும்ப வந்துச்சு. எனக்கு குழப்பம் வந்துடுச்சு.
என் மனசை பல தடவை களைச்சு போட்டேன். அப்பதான் புதுசா வரைகிற மாதிரி என்னை பத்தி நினைச்சுக்கிட்டேன். என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ணிடவே கூடாதுன்னு எனக்கு நானே கட்டளை போட்டுக்கிட்டேன். கஷ்டப்பட்டு என் மனக்கண்ணால அந்த டிராயிங்க வரைஞ்சம்மா. அர்ஜுன் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு நீதாம்மா. சார் 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 டாக்டர் இங்க வாங்க. சார் சார் டாக்டர் இங்க வாங்க. சார் 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 என்னம்மா? சார் இவர் கண் முழிச்சாரு சார், திரும்பவும் மயங்கிட்டாரு. இப்படிதாம்மா நினைவு வருது போகுது. ஸ்கேன் பண்ணிருக்கோமா, அது ரிப்போர்ட் வந்தாதான் எதுவும் சொல்ல முடியும். வசுந்தரா, அர்ஜுன் தேடுற அந்த பொண்ணு நீதாம்மா. நீதான் அது. வசுந்தரா மேடம், கடவுள் இருக்காருங்க. என்ன சார் சொல்றீங்க? ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் வலை வீசி தேடிட்டு இருக்கிற பொண்ணு தான் தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை வெளிக்காட்டிக்காம அமைதியா ஆர்ப்பாட்டம் இல்லாம இருக்கிறீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்க குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். கடைசியில கடவுள் எங்க குடும்பத்து மேல கருணையை காட்டிட்டாரு. இதை ஏன் மேடம் என்கிட்ட கூட சொல்லல? நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேனே மேடம். இல்ல ஆனந்த் சார், எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். நான் சின்ன வயசுல அர்ஜுன் சாருக்கு கொடுத்த காயின் ஏன் ஹேண்ட்பேக்ல இருந்துச்சு. அர்ஜுன் சார் கிட்ட இருந்த காயின் என் கூட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தப்போ அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அந்த காயின் என்கிட்ட இருந்தத இப்பதான் நானே பார்த்தேன். அப்பதான் எனக்கே தெரிஞ்சது, இப்ப கூட அர்ஜுன் சார் தேடுற அவரோட ஃப்ரெண்ட் நான் தானு கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் இங்க வந்தேன். சார் சொன்னத நான் கேட்டேன் மேடம். ஆல் தி பெஸ்ட். அண்ணனுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு தான் எங்க குடும்பமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களை விட அண்ணனை அன்பா யாராலையும் கவனிச்சுக்க முடியாது. நீங்க எனக்கு அண்ணியா கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை அண்ணின்னு கூப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இத உடனே அம்மா கிட்ட சொன்னா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்பவே கால் பண்ணி சொல்றேன். இல்ல வேணாங்க, நான் போன்ல சொல்றதை விட உங்களை நேர்ல கூட்டிட்டு போய் நிறுத்தினா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. வாங்க போலாம். சார், ரவி சார் வரைஞ்ச டிராயிங்க அர்ஜுன் சார் வாங்கிட்டு போயிட்டாரா? இல்ல மேடம், சார் அதை வரைஞ்சு முடிச்ச உடனே அர்ஜுன் சார் கொரியர் அனுப்பிட்டேன். ஓகே தேங்க்ஸ். ஓகே மேம். மேடம், அப்ப அண்ணன் கொரியர் வாங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. அவர் தேடுற ஃப்ரெண்டு நீங்க தான் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. லைஃப்ல எப்பவாது தான் இப்படி சந்தோஷம் நெஞ்சு முழுக்க நிறைஞ்சிருக்கும். இப்ப கண்டிப்பா மனசு நிறைஞ்சிரும். சரி வாங்க போலாம். என்ன விஷயமா இருக்கும்? திடீர்னு ஜேகேஆர் ஃபேமிலில இருந்து பிரஸ் மீட் வைக்கிறாங்க. ஏதோ பரபரப்பான நியூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜேகேஆர் குரூப் கொரியன் கம்பெனி டைப்ல சோலார் பிளான்ட் ஆரம்பிக்க போறதா ஒரு பிசினஸ் மேகசின்ல நான் படிச்சேன். அதுக்காக இருக்குமோ? மேபி இருக்கலாம். பட் எனக்கு என்னவோ அர்ஜுன் மேரேஜ் விஷயமா இருக்கும்னு தோணுது. பாப்போம். Thank you. தேங்க் யூ. Thank you. Thanks. Thank you.
வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ப்ளீஸ் உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. மேடம் எதுக்காக இந்த பிரஸ் மீட்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன். ரொம்ப நாளா நாங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன மேடம் சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க? அர்ஜுன் சார் கல்யாணம் அதானே? எஸ், பட் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நாங்க ரொம்ப நாளா ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது. இப்போ அவளோட டிராயிங் எங்களுக்கு கிடைக்க போகுது. வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. அந்த டிராயிங் எங்க கைக்கு கிடைக்கிறப்ப நீங்களும் எங்களோடயே இருக்கணும். அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களை இங்க கூப்பிட்டுருக்கோம். அந்த டிராயிங்கை வச்சு அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவளை என் வீட்டு மருமகள் ஆக்கிக்க போறேன். என்ன சொல்றாங்க மேடம்? ரொம்ப புதுசா இருக்கே. சின்ன வயசுல பார்த்த பொண்ணோட டிராயிங்க அந்த ஓவியர் அவங்க இப்ப எப்படி இருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்காராம். அந்த டிராயிங்ல இருக்க பொண்ணை தேடி மருமகளாக்கிக்க போறாங்களாம். இது சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குல்ல? சூப்பர்ல. சுவாரஸ்யமான நியூஸ் கிடைக்கும் போல இருக்கு. ஓவியத்தில் ஒரு காதல் காவியம், கோடீஸ்வரர் வீட்டு மருமகள் யார்? எப்படி இருக்கு தலைப்பு? சூப்பரா இருக்குல்ல? சூப்பர். இந்நேரம் அர்ஜுன் சார் ரவிவர்மன் சாரை பார்க்க போயிருப்பாரு. கண்டிப்பா ரவிவர்மன் சார் என்னோட படத்தை தான் வரைஞ்சிருப்பாரு. அர்ஜுன் சார் இந்நேரம் என் படத்தை பார்த்துருப்பாருல்ல? அர்ஜுன் சார் அந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ஃபோன் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். ஃபோன் மட்டும் உடையாம இருந்திருந்தா நானும் அர்ஜுன் சாரும் இந்நேரம் பேசியிருப்போம். ரவிவர்மன் சார் வரைஞ்சு கொடுத்த அந்த சின்ன வயசு பொண்ணு போட்டோவை பார்த்திருந்தா இப்போ வரைஞ்சிருக்கிற படத்துல நான் தான் இருந்திருப்பேன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் தான் அந்த படத்தை பார்க்கவே இல்லையே. இப்போ அர்ஜுன் சார் கிட்ட, சின்ன மேடம், பெரிய மேடம் எல்லார்கிட்டையும் நான் தான் அவங்க தேடுற அந்த ஃப்ரெண்டுன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் இருக்கு. அந்த ஆதாரம் தான் இந்த காயின். இந்த காயின் மட்டும் எனக்கு போதும். கண்டிப்பா அர்ஜுன் சார் இதை புரிஞ்சுப்பாரு. ஆனா என்ன, எல்லாமே யதார்த்தமா நடக்கணும். இதுல நான் அவசரப்படுற மாதிரி இல்லை. ஆனா இப்போ அந்த படத்தை மட்டும் பார்த்துடணும்னு என் மனசு துடிக்குது. ஆனந்த் சார் கொஞ்சம் வேகமா போறீங்களா? கடவுளே, கண்டிப்பா அவர் வரைஞ்சது என்னோட படமா தான் இருக்கணும். அண்ணா ஒரு டீ ஒன்று போடணா. சரிங்கண்ணா. என் செல்லம் இல்ல, பட்டு இல்ல, என் தங்கம் இல்ல. அழாதடி செல்லம், அழாதடி பட்டு. இங்க பாரு, இங்க பாரு அம்மாவ. அழாதடி செல்லம். இங்க பாரு, அப்பா இப்ப வந்துருவாங்க. எனக்கு பிடிக்க முடியாது. சொல்லுமா. என்னங்க, பாப்பா விடாம அழுதுட்டே இருக்காங்க. எவ்வளவு சமாதானம் செஞ்ச அழுகிய நிறுத்தவே மாட்டேங்கிறா. எதுக்காக அழறான்னு தெரியவே மாட்டேங்குது. இப்ப நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? நம்ம ஏரியால இருக்க டீ கடையில தான் இருக்கேன். கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வந்துட்டு போறீங்களா? உங்களை பார்த்த உடனே அழுகிய நிறுத்திடுவாங்க. அப்புறம் அத்தை வீட்டுக்கு வந்துருவாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. சரிம்மா, வே வரேன். யார் இந்த மிஸ்டு காலு? சரி, அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ணா எவ்வளோ ஆச்சு? 10 ரூபா கொடுங்க. Pick up. Come on, pick up. ஹலோ, யார் சார்? ஹலோ, HB கொரியர் பாயா நீங்க? ஆமா சார், நீங்க? என் பேர் அர்ஜுன். என் பேர்ல ஒரு கொரியர் வந்திருக்கு. அது இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க வச்சிருக்க டிராயிங் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது. எவ்வளவு நேரத்துல வருவீங்க? ஏங்க, நான் எத்தனை வாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. சாரி சார், பைக் டிரைவிங்ல இருந்தேன் சார். ஆன் தி வேல தான் சார் இருக்கேன். இப்போ 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன் சார். சீக்கிரம் வாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா சார், இதை வந்துடுறேன் சார். மம்மி, பப்பிமா, நம்ம 19 இயர்ஸோட வெயிட்டிங் இன்னைக்கு நிறைவேற போகுது. என்னோட ஃப்ரெண்டோட டிராயிங்கை நான் பார்க்க போறேன். ஐ எம் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட்.
இங்க வா. என்னடி? என்ன மம்மி இது? கொரியர் பாய் 10 நிமிஷத்துல வந்துருவானா? என்ன பண்ண போறீங்க? எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத நட்சத்திரா. அர்ஜுன் எதிர்பார்த்த எதுவுமே நடக்காது. மம்மி, அந்த கொரியர் பாய் அவளோட டிராயிங் எடுத்துட்டு வந்துட்டா நம்ம என்ன மம்மி பண்றது? வரட்டும். சுச்சி, அந்த டிராயிங் வந்த உடனே நம்ம குருஜி கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு அப்படியே குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பூஜை போட்டுட்டு வந்துடலாமா? சரிங்க அத்தை, நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிரஸ்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க. என்னம்மா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, என்ன விஷயம்? அர்ஜுனோட ஃப்ரெண்டோட டிராயிங் கொரியர்ல வந்துட்டு இருக்கு. அந்த டிராயிங்க இவங்க கிட்ட எல்லாம் காட்டிட்டு அந்த பொண்ணு தான் என்னோட மருமகன் அனௌன்ஸ் பண்ண போறேன். நாம எதுவும் அம்மா கிட்ட சொல்ல வேணாம். அம்மா கொரியர்ல வர டிராயிங்கை பார்க்கட்டும், இன்னும் சர்ப்ரைஸ் ஆவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்திரிக்கைக்காரங்க கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஏய் வசு, எங்க போயிட்ட? காத்தால இருந்து உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கால் ரீச்சே ஆகல. யூ நோ வாட்? ரவிவர்மால அந்த டிராயிங்கை வரைஞ்சி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு காத்தால அவரை பார்க்க நான் போயிருந்தேன். பார்த்தா அன்கான்சியஸா இருக்காரு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல வசு. அவர் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டேன் நானு. யூ நோ வாட்? அவர் மயக்க போறதுக்கு முன்னாடியே அந்த டிராயிங் அவர் அசிஸ்டன்ட் வச்சு கொரியர் பண்ணிட்டாரு எனக்கு. அந்த கொரியருக்காக தான் வெயிட்டிங் வசு. பயங்கர ஹாப்பி. தேங்க் யூ சோ மச். எதுக்கு தேங்க்ஸ்? எதுக்கு தேங்க்ஸா? எல்லாத்துக்கும் காரணம் நீதானே வசு. எல்லாம் முக்கியமா நினைக்கிறது இந்த காசு பணத்தை தானே. அதை பத்தி நான் கவலைப்பட்டதே இல்ல வசு. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என்னுடைய பொறுப்புகளை நான் உணர்ந்ததே இல்ல. இப்போ ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி இருக்கேன்னா அது காரணம் நீதானே. மா, ஐம் சோ எக்ஸைட்டட் மா. இரு அர்ஜுன், இப்ப வந்துருவாங்க. அம்மா டிராயிங்ல பார்க்க போற அவங்க வருங்கால மருமகளை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அண்ணன் அவங்க யாருன்னே தெரியாமலே ரொம்ப லவ் பண்றாரு. வசுந்தரா தான் அதுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். சந்தோஷத்துல 2 பேரும் அவ்வளவுதான். மா, கொரியர். வாங்க வாங்க. அர்ஜுன், நான் தான். இந்தாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஒரு நிமிஷம். இந்தாங்க சார். தேங்க்ஸ் சார். ஹாப்பியா இருங்க. எஸ் எஸ்